ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரைம் நம்பர் அண்டு காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர் வெர்சஸ் காம்போசிட் நம்பர். ஓகேவா? ப்ரைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு நம்பர்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த நம்பர் தான், வேறு எந்த நம்பர் இல்லை அப்படின்னா அதுதான் ப்ரைம் நம்பர். ஒரு நம்பருக்கு இல்லை, வேறு நம்பர்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து கூட இந்த நம்பர் வரும் அப்படின்னா அது பேர் காம்போசிட் நம்பர். எவ்வாறு கவனிப்போம். நீ படிச்சிருப்பியே ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு டெஃபினிஷன் சொல்லு பார்ப்போம். வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் a number which a number which has factors only one and that number. அதுக்கு பேர் தானே அது prime number. A number which has one and that same number. சரியா? ஒன்று அந்த நம்பர், அதை தவிர வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? காம்போசிட் நம்பர். ஒரு நம்பர் ப்ரைம் நம்பர்னால் அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்கும், எல்லா நம்பருக்கும் ஒன்று. சரியா? அப்புறம் அந்த நம்பர் மட்டும்தான் ஃபேக்டர், வேறு எதுவுமே ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அதுதானே அது ப்ரைம் நம்பர். அதாவது ஸ்டார்டிங் நம்பர் அதுதான். ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்குது, அந்த நம்பர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நம்பர் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா, குறைஞ்சது அந்த நம்பர் என்னது ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்போசிட் நம்பர். எங்கே பேர் இதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர் பார்த்தோம்ல, ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல, இதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பரு. இதுக்கு 6 வந்து என்ன இருக்குது? 1, அதை தவிர வேறு 2 நம்பர் இருக்குது, அது வந்து என்ன நம்பரு? காம்போசிட் நம்பர். 5க்கு வேறு இருக்கா? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், 5 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ப்ரைம் நம்பர். ஓகேவா? 4க்கு காம்போசிட் நம்பர். புரிஞ்சுதா என்னென்னு? அப்போது ஒரு நம்பருக்கு எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் வந்துட்டு அதோட ஃபேக்டர் 1 அந்த நம்பருக்கு ஃபேக்டராக இருக்கும். அதை தவிர வேறு ஏதாவது ஃபேக்டராக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? காம்போசிட் நம்பர். சரி, அந்த நம்பரு 1 மட்டும்தான் ஃபேக்டராக இருக்குது, வேறு எந்த நம்பரும் ஃபேக்டராக இல்லை, அப்போ அதுக்கு பேர் என்னது? ப்ரைம் நம்பர். அதேமாரி ரைட். அடுத்தது 3 வந்து என்னது? ப்ரைம் நம்பர். 2 ப்ரைம் நம்பர். அப்பா ப்ரைம் நம்பர் P ஃபார். ஓகேவா? இப்போ நீ உனக்கு நாளைக்கு ஹோம் ஒர்க் ஒன்று 1லேருந்து 1 2 3 4 5 இப்படி எழுதணும். எழுதிட்டு 100 வரைக்கும் எழுதணும். 100 வரைக்கும் எழுதணும். ஓகேவா? 100 வரைக்கும் எழுதணும். எழுதிட்டு ப்ரைம் நம்பர்லாம் ரவுண்ட் பண்ணணும். அதை விட்டுரு, மற்றெல்லாம் காம்போசிட் நம்பர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மாற்றி போகிறேன். அக்ஷிதா சொல்லிட்டேன், சரியா? அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வரணும். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்பர்னா என்ன, கரெக்டா? ரியல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, சரியா? அப்புறம் ரேஷனல் நம்பர் நம்ம பார்க்கல, எங்கே பார்த்தோம்? இன்டிஜர்ஸ், கரெக்டா? ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, ஓகேவா? ஒரு நம்பருடைய ஃபேக்டர்னா என்ன, சரியா? அதோட மல்டிபிள்ஸ்னால் என்ன, சரியா? அடிஷன்னா என்ன,
சப்ட்ராக்ஷன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன்னா என்ன, டிவிஷன்னா என்ன. அதை ஏதோ பண்ணுவோம், இப்போ போட்டோம்னா மல்டிப்ளிகேஷன், இப்படி போட்டாது. இப்போ நாம் அதை புரிஞ்சிருக்கோம். ஆமாவா? புரிஞ்சிக்கிட்டு இருக்க தானே, இங்கே தானே புரிஞ்சிருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டியா? ஏதோ சும்மா இப்படி போட்டால் சேர்த்து எழுதணும், இப்படி போட்டால் அந்த டேபிள்ஸை ஒப்பிக்கணும். ஆமாம் தானே? இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வேறு என்ன பார்த்தோம்? ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன அர்த்தம்? ப்ரைம் நம்பர்னா அதுக்கு வேறு ஃபேக்டார் எதுவும் இருக்காது. சரியா? காம்போசிட் நம்பர்னா அதுக்கு ஃபேக்டார் இருக்கும். ஃபேக்டார்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே ரிமைண்டர் இல்லாமல் ஒரு நம்பர் அடங்கணும். அந்த நம்பர் தானே இது, அதோட ஃபேக்டார். எல்லா எண்ணுக்கும் ஃபேக்டார் எது? எல்லா எண்ணுக்கும் கம்பல்சரி ஃபேக்டார் 2 ஃபேக்டார் இருக்கும். யார் யார்? அந்த நம்பரு, அந்த ஒன்றும் அந்த நம்பர் மட்டும்தான் அந்த நம்பருக்கான ஃபேக்டார். வேறு எந்த ஃபேக்டார் இல்லை அப்படின்னாங்க அந்த நம்பருக்கு பேர் என்னது? ப்ரைம் நம்பர். ஒன்று அந்த நம்பர், அது இல்லாமல் வேறு ஃபேக்டார் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? காம்போசிட் நம்பர். நிறையா ஃபேக்டார் இருக்குது, அதுக்குள்ளே வேறு நம்பர்லாம் என்ன பண்ணலாம்? ரிமைண்டர் இல்லாமல் உள்ளே அடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? 10க்குள்ளே எத்தனை 2 எடுக்கலாம் ரிமைண்டர் இல்லாமல்? 5 2. அதுக்கு பேர் தான் டிவிஷன். ஃபேக்டாருக்கு இன்னொரு பேர் என்னது? டிவிஷன். ஒரு நம்பருக்குள்ளே அதோட ஃபேக்டார் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் தானே இது டிவிஷன். கரெக்டா? ஒரு நம்பர் அத்தனை தடவை ஆட் பண்ணு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஒரு நம்பர் அத்தனை தடவை ஆட் பண்ணு, மல்டிப்ளிகேஷன். ஒரு நம்பர் எத்தனை தடவை ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா என்னது? டிவிஷன். மல்டிப்ளிகேஷனோட ரிவர்சல் தான் என்னது? டிவிஷன். டிவிஷனோட ரிவர்சல் மல்டிப்ளிகேஷன். எப்படி புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண அப்படியே.